Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி அதுவும் குருணை அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். இது என்ன குருணை அரிசின்னு பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் இருக்கக்கூடிய குருணை அரிசி வச்சு தான் ரொம்ப மணமான ரொம்ப சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் எப்படி குழையாமல் செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகணும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடணும். அதுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சிடணும். அப்போ தான் இதோட வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணியில். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அப்படின்னாலே பாஸ்மதியில் செய்வோம் அல்லது சீரக சம்பா அரிசியில் தான் செய்வோம். பட் இந்த குருணை அரிசியில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வேளை அதில் டஸ்ட் அதிகமாக இருக்குமோ அல்லது ரொம்ப குழஞ்சி போயிடுமோ அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக செய்யலாம். ஸோ எப்படி செய்யலான்னு அப்படியே பாருங்கள். இப்போது இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிடணும். கலர் ப்ரௌன் ஷேடு வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போது 3 சின்ன தக்காளி நான் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூட சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுமே இது கூட நம்ம பச்சை மிளகாயை சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்திடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாம். அப்படி போடும்போது இந்த பச்சை மிளகாயில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் சாப்பிட்ற ஃபீலே போயிடும். அதனால் லைட்டாக கீறி விட்டு அப்படியே ஆட் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா காரமாக தான் இருக்கும் இந்த பிரியாணி மசாலா. அதனால் நான் அடிஷ்னலாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலை. நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட நான் அடிஷ்னலாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து இந்த மசாலா அதோட அளவு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கும்போது பிரியாணி மசாலா கூட நீங்கள் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1.5 கப் அரிசிக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலா தூள் எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி ஆட் பண்ணும்போது அந்த பிரியாணியில் அந்த வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கியிருக்க காய்கறிகளை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் காய்கறி அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா வந்துட்டு அந்த காய்கறியில் பிடிக்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அப்படியே அந்த மசாலா எல்லாம் காய்கறியில் பிடிக்கிற மாதிரி விட்டுறலாம். இது கூட சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக உப்பு வந்து சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிரியாணினா கண்டிப்பாக விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் நல்லா வந்துட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி வந்துட்டு புதினா இலைகளும் மல்லித்தலையும் வந்துட்டு நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் காய்கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பிரியாணி அப்படின்னாலே மல்லித்தலை புதினா இல்லாமல் அந்த வாசனை வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ ஃபைனலாக இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் எதுக்காக ஊற்றுறோம் அப்படிங்கும்போது இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஹைலைட் பண்ணும். அதே போல் நல்லா வந்து அரிசியும் நல்லா சாஃப்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக இப்போ தயிரும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆயிடணும். நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இதுவே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் குஸ்கா மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும்போது 1.25 கப் மட்டும் தண்ணி வச்சா போதும். இப்போது இதுதான் வந்துட்டு அந்த ரைஸு பார்த்திங்கன்னா குருணையாக இருக்குது, நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு தடவை உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து விசில் எதுவும் விட போகிறது கிடையாது. இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த அரிசி வந்துட்டு குக் ஆயிரும். நான் விசில் எதுவுமே விடலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல உதிரியான சாதம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏர் ஃபுல்லாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடணும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் நீங்கள் வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சாதம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டலை, குழஞ்சி போகலை, நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ பிரியாணினாலே உங்களுக்கு உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொலன்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது விசில் எதுவும் விட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணால் போதும். நம்மளுக்கு சுவையான சீரக சம்பா குருணை அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.